இதுவரை காலமும் புலம்பெயர் தமிழர் ஒரு தேசிய நிர்மாண பொது நிதியம் ஒன்றை அமைக்க முடியவில்லை. உத்தியோகபூர்வமாக சர்வதேசத்தில் இனப்படுகொலை என்பதை நிரூபிக்க முடியவில்லை. சர்வதேச தீர்வு ஒன்றை பெற்றுத்தருகிறோம் என்கிறார்கள். அதை ஒழுங்காக பெற்றுக் கொடுக்கவும் பக்கெட்டு நிற்கின்றார்கள். சட்டபூர்வமாக இடையூடாக களம் ஒன்றை அமைக்கவில்லை. பொது ஆவண காப்பகம் அமைக்கவில்லை. ஆனால் மண்டதீவிலே கோயில் அமைப்பார்கள். பொது வங்கி அமைக்கவில்லை. பொது ஊடகம் அமைக்கவில்லை. காசாவிலே அல் ஜசீரா என்ற ஒரு ஊடகம் அந்த நாட்டு இனப்பிரச்சனையை வெளியகத்தில் செய்கின்றது. எங்களுடைய நாட்டிலே துவாரகா என்ற ஒரு பெண்ணொருவரை கொண்டு வந்து அவரை துவாரகா என்று சித்தரிப்பார்கள். சித்தரித்து போட்டு அவரை ஆதரியுங்கள் என்பார்கள். அவரால் எங்களுடைய தலைமை என்பார்கள். அடுத்த நாள் வருவார்கள், இவரை ஆதரிக்காதீர்கள், இவர் போலியானவர், நான் இன்னொருவரை காட்டுகிறேன், அவரை ஆதரியுங்கள் என்பார்கள். இப்படி உங்கள் ஒவ்வொரு பேரவைகளும் உங்களிடம் இருக்கின்ற ஒவ்வொரு பிளவுகளும் உம்மை எவ்வாறு சித்தரித்து காட்டுகின்றன என்பதை கூறுகின்றீர்கள். என்ன விடயம் கூறினார்? எங்கள் தமிழ் 2009ஆம் ஆண்டிலே நாங்கள் படையெடுத்து போராடினோம் என்றெல்லாம் கூறினார்கள். அதற்கான நிதி எல்லாம் எங்களிடம் இருந்தது என்கிறார்கள். நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். 25% நிதி எங்கள் புலத்தில் இருந்தது. அதை திருடிய சிங்கள இராணுவத்தையும் மஹிந்த ராயபக்சவையும் துரோகி என்றீர்கள், கள்ளன் என்றீர்கள். இன்னொன்றை கூறுகின்றேன். 75% முதலீடுகள் புலம்பெயர் தேசத்தில் இருந்தது. அப்போது புலம்பெயர் தேசத்தில் இருந்த நிதிகள் எங்கள் தேச நிர்மாணத்துக்குரிய நிதிகள், பொது நிதிகள், சுயநிதிகளாக மாற்றப்பட்டன. உங்களை நான் என்ன அழைப்பது? துரோகி என்பதா இல்லாட்டி என் உறவு என்பதால் உங்களை மன்னித்து விட்டு போ என்பதா? அந்த நிதியின் ஒரு பங்கைத்தான் நீங்கள் செலவிடுகின்றீர்கள். அந்த செலவை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்றது. நீங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு பணமும் என்னை எவ்வாறு அடைகின்றது என்றால் அதிலும் சிக்கல் இருக்கின்றது. நீங்கள் கூறுகின்றீர்கள் செந்திலின் வாழைப்பண கணக்குத்தான். அவர்கள் கூறுவார்கள் ஒரு அமைப்பின் மூலம் எங்களுக்கு நிதியை கொண்டு வந்து தருவார்கள், இன்னொரு அமைப்பின் மூலம் அதே ஆளுக்கு நிதியை கொண்டு வந்து தருவார்கள். கூறி போட்டு சொல்வார்கள் ஒரு பேப்பரில் வரும், இருவரும் நிதி கொடுத்தார்கள், இதனால் எங்களுக்கு லாபம் ஆதாயம், அவர்களை கடவுள் என கும்பிடுவோம். அவ்வளவுதான் இங்கு நடக்கின்ற பிரச்சனை. அடுத்த ஒரு இதை கூறுகின்றேன். எங்கள் இனப்படுகொலையை மேற்கொண்ட மஹிந்த ராயபக்ச அரசு, எங்கள் இனப்படுகொலைக்கு மூல காரணமாக பிக்குகள், இவர்கள் அனைவரையும் கூட்டி வைத்து எழுதுகிறார்களாம் பிரகடனம், இமாலய பிரகடனம். அதன் மூலம் அவர்கள் கூற வருவது என்னவென்றால், எங்கள் 30 வருட அரசியலின் சுயநிர்ணய உரிமையை நாங்கள் இழப்போம், இன நல்லிணக்கத்தை பேணுவோம், மத நல்லிணக்கத்தை பேணுவோம், எங்கள் வடுக்குநாரி மலையை இடித்துவிட்டு சிங்கள புத்த விகாரையை கட்டுவோம், பிரச்சனை இல்லை. மற்றது ஈழத்தமிழர் என்ற அடையாளத்தை நிறுத்திவிட்டு இலங்கை தமிழராக ஒன்றிணைந்து சிங்கள பெருந்தேசியவாதத்தை ஏற்று ஒரு குடைக்குள் வருவோம். அதுதான் இன்று அரசியலும், அதுதான் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் செய்கின்ற இமாலய பிரகடனம். அடுத்த ஒரு விடயத்தை கூறுகின்றேன். எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்றால், இன்று அவர்கள் எம்மை புலம்பெயர் தேசத்துக்கு எடுத்துச் செல்கின்றார்கள். ஒன்றை கூறுகின்றேன். இன்று நமது தேசத்திலே மாணவர்களை எடுத்துக்கொண்டால் தரம் 5 சொல்வார்கள் ஜனாதிபதியாக வேண்டும் என்று, ஓலவலிலே சொல்வார்கள் நல்ல உயிரியல் படித்து நல்ல டாக்டராகி இந்த நாட்டினுக்கும் சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பார்கள். பல்கலைக்கழகம் படிப்பார்கள், புலம்பெயர்ந்து போக வேண்டும், இந்த நாடு எனக்கு தேவையில்லை, தமிழீழம் தேவையில்லை, நீ கொண்டை குப்பையில் போடு, எனக்கு அங்க என் ராமநாதனுக்கு தான் நான் அதிகூடிய வாக்குகளை போடுவேன், ஏனென்றால் அவர் தான் சிங்கள பெருந்தேசியவாதத்திலிருந்து எனக்கான அபிவிருத்திகளை தருகின்றார். இதுதான் போன தேர்தலில் இலங்கையில் ஜாழ் மாவட்டத்தில் நடந்தது. இன்று கூட ஒரு சட்டத்திறனியால் தன்னுடைய நிலையில் இந்த நாட்டிலிருந்து ஒரு இனப்படுகொலையை உறுதிப்படுத்த முடியும். நீதிபதிகள் அனைத்து நாட்டை விட்டு வெளியேறுகின்ற நிலைமை எவ்வளவு கேள்விக்குரிய நிலை. இன்று வெடுக்குநாரி மலையிலே நாங்கள் படுகின்ற துயரத்தை வெளிக்கொண்டு செல்ல முடியவில்லை. வெளிக்கொண்டு சென்றால் இங்கு நாங்கள் கைது செய்யப்படுகின்ற நிலைமை. இந்த நிலைமைகளிலே நீங்கள் கூறுகின்றீர்கள் எங்கள் புலம்பெயர் தமிழர்களால் எங்களுக்கு ஆதாயம், வெறுமனே ஆதாயம் என்னவென்றால் கோழிக்கூடுகள் வைக்கின்ற கோழி குஞ்சுகளும் தான் எங்களுக்கு கிடைக்கின்றன. அவ்வளவும் தான் அடிப்படை விதயம். நன்றி, வணக்கம்.